வணக்கம் நண்பா. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பேசிக் HTML எலமெண்ட்ஸ் அண்டு ஆட்ரிபியூட்ஸை தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு விஷுவல் ஸ்டுடியோ கோட் ஓப்பன் பண்ணிக்கங்க. அதில் நியூ டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்டை க்ரியேட் பண்ணிக்கங்க. இப்போ அந்த டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்டை demo.htmlனு சேவ் பண்ணுறேங்க. இப்போ நம்ம விஷுவல் ஸ்டுடியோ கோடில் ப்ரோக்ராம் டைப் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு எக்ஸ்க்ளமேஷன் சிம்பிள் டைப் பண்ணுங்கள். இப்போது என்ட்ரு கிளிக் பண்ணிங்கன்னா HTMLோட டிஃபால்ட் ப்ரோக்ராம் டிஸ்பிளே ஆகும். ஃபஸ்ட் லைன் டாக்குமெண்ட் டைப் HTMLனு இருக்குது. அப்படின்னா டாக்குமெண்ட் HTML வேர்ஷனை டினோட் பண்ணுது. நெக்ஸ்ட்டு HTML டேக்குள்ளே லாங்குவேஜ் இங்கிலீஷ்னு கொடுத்துருக்கோம், நம்ம யூஸ் பண்ணுற லாங்குவேஜ். நெக்ஸ்ட்டு ஹெட்டர் ஃபைல்குள்ளே டைட்டில் டேக் கொடுத்துருக்கோம், அதுக்குள்ளே டாக்குமெண்ட் கொடுத்துருக்கோம். இந்த டாக்குமெண்ட் எங்கே டிஸ்பிளே ஆகும்னா நம்ம வெப்பேஜில் டைட்டில் பாரில் தான் இந்த டாக்குமெண்ட் டிஸ்பிளே ஆகும். இப்போ இந்த ஃபைலை ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்கே தெரியும், ப்ரௌசரில் டைட்டில் பாரில் டாக்குமெண்ட் இருக்கும். ஃபைலை எப்படி ரன் பண்ணுறதுனா நீங்கள் சேவ் பண்ண ஃபோல்டரில் போயிட்டு இந்த ஃபைலை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக ப்ரௌசரில் ஓப்பன் ஆகும். இப்போ நம்ம ப்ரௌசரில் டிஸ்பிளே ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு ஹெட்டிங் டேக் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஹெட்டிங் டேக்கில் 6 டைப் ஆஃப் ஹெட்டிங் டேக் இருக்குது. H1, H2, H3, H4, H5, H6. இந்த 6 டேக்குமே டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா சைஸ் தான். H1 லார்ஜ் சைஸு, H6 ஸ்மால் சைஸ். இப்போ டிஸ்பிளேயில் பார்த்தீங்கன்னா நீங்கள் டிஃப்ரென்ஸை பார்க்கலாம். நாங்கள் இங்கே வெல்கம் டு CO டெக்னு கொடுத்துருக்கோம் ஸ்டேட்மெண்ட்டு. இப்போ ப்ரௌசரில் ரன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா H1 டேக் டிஃப்ரெண்ட்டு, H2 டேக் டிஃப்ரெண்ட்டு, அடுத்தது H6 டேக்கோட டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ இந்த ஃபைலை சேவ் பண்ணிவிட்டு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி ரெஃப்ரெஷ் பண்ணுங்கள், டிஸ்பிளே ஆகும். கமெண்ட் டேக் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் லெஸ் தென் சிம்பிள், எக்ஸ்க்ளமேஷன், டேஷ் டேஷு, அதுக்குள்ளே கண்டென்ட்டு, நெக்ஸ்ட்டு டேஷ் டேஷ், கிரேட்டர் தென் சிம்பிள் கொடுத்தீங்கன்னா அது கமெண்ட் லைன்னு HTML எடுத்துக்கும். நெக்ஸ்ட் நம்ம இப்போது பேராகிராஃப் டேக் பார்க்க போகிறோம். Pன்றது இங்கே பேராகிராஃப் டேக்னு டினோட் பண்ணுறோம். நம்ம இப்போ P டேக்கில் 1 2 3 4ன்னு ஸ்டேட்மெண்ட்டை டிக்ளேர் பண்ணுறோம். இதில் நாங்கள் நெக்ஸ்ட் லைனில் டிக்ளேர் பண்ணிருக்கோம். இப்போ பேராகிராஃப் டேக்கு எப்படி டிஸ்பிளே ஆகுதுன்னு நீங்களே பாருங்கள். P டேக்குள்ளே நம்ம எந்த மாதிரி பிரேக் பண்ணி கொடுத்தாலும் ஸ்டேட்மெண்ட்டை அது பேராகிராஃபாக தான் டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட்டு PRE டேக். PRE டேக்னா ப்ரீ ஃபார்மேட் டெக்ஸ்ட்டு. இந்த ப்ரீ ஃபார்மேட் டேக் எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா நம்ம பேராகிராஃபு எந்த ஃபார்மேட்டில் கொடுக்குறோமோ அதே ஃபார்மேட்டில் டிஸ்பிளே ஆகும். ஆனால் பேராகிராஃப் டேக்கில் அந்தமாரி டிஸ்பிளே ஆகாது. நீங்கள் எந்த மாரி ஸ்டேட்மெண்ட்டு எத்தனை பிரேக் பண்ணாலும் அது பேராகிராஃப் தான் டிஸ்பிளே ஆகும். இப்போ இதை சேவ் பண்ணிவிட்டு ப்ரௌசரில் ரெஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது லிங்க் டேக். அதை இங்கே A டேக்னு டினோட் பண்ணுவோம். இங்கே ஏன்றது எலமெண்ட்டு, HREFன்றது ஆட்ரிபியூட்டு. அந்த HREF ஆட்ரிபியூட்குள்ளே தான் நம்ம லிங்க்கை பாஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு சார்ட்டிங் A டேக்கை க்ளோஸ் பண்ணிவிட்டு
W3 ஸ்கூல் உங்கள் ஸ்டேட்மெண்ட்டு கண்டென்ட் எந்த ஸ்டேட்மெண்ட் ஒன்றா கொடுத்துக்குங்க. நெக்ஸ்ட்டு வந்து எண்ட் ஆஃப் தி லிங்க் டேக் கொடுத்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதை சேவ் பண்ணிவிட்டு ப்ரௌசரில் ரெஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா அங்கே லிங்க் டேக்கு தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா W3 ஸ்கூல்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் இருக்குது, அது டிஸ்பிளே ஆகுது. திஸ் இஸ் கால்டு லிங்க் டேக். நெக்ஸ்ட்டு நம்ம இமேஜ் டேக்கை பார்க்க போகிறோம். இமேஜ் டேக்கில் இமேஜின்றது எலமெண்ட்டு, அதில் SRCன்றது ஆட்ரிபியூட்னு சொல்லுவாங்க. SRC என்ன கண்டெயின் பண்ணுன்னா நம்மளோட இமேஜோட பாத்து, அப்படி இல்லைனா இமேஜோட URL. நெக்ஸ்ட்டு வந்து அதிலேயே அனதர் ஆட்ரிபியூட் வந்து ஆல்டர் டெக்ஸ்ட்னு சொல்லுவாங்க. இப்போது இமேஜ் டிஸ்பிளே ஆக முடியலன்னா அங்கே வந்து ஆல்டர்னேட் டெக்ஸ்ட்டு தான் டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட்டு இமேஜோட விட்த்து, அதுக்கடுத்தது ஹைட்டு. நெக்ஸ்ட்டு இமேஜ் டேக் வந்து க்ளோசிங் டேக் கிடையாது, ஸ்டார்டிங் இமேஜ் டேக்கை மட்டும் க்ளோஸ் பண்ணால் போதும். இப்போ இந்த ஃபைலை சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணிங்கன்னா தெரியும். இப்போ நாங்கள் விட்த்தும் ஹைட்டும் பிக்சலில் கொடுத்துருக்கேன். நம்ம பர்சன்டேஜில் கூட கொடுக்கலாம். பிக்சலை இன்க்ரீஸ் பண்ணனா டிஃப்ரென்ஸ் உங்களுக்கே தெரியுது, டிஸ்பிளேயில் தெரியும் பாருங்கள். இதுதான் இமேஜ் டேக்குக்கான ஃபார்மேட். நெக்ஸ்ட்டு HR எலமெண்ட் டேக். HR டினோட் பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டல் ரூல் which is used to display a horizontal line. நான் இங்கே டிஃப்ரென்ஸ் தெரியறதுக்காக ஹெட்டிங் டேக்குள்ளே நெக்ஸ்ட்டு யூஸ் பண்ணியிருக்கேன். டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா தெரியும், டிஸ்பிளேயில் கண்டென்ட்டு, நெக்ஸ்ட்டு வந்து ஹரிசாண்டல் லைனு, நெக்ஸ்ட் கண்டென்ட்டு ஹரிசாண்டல் லைன். இப்போ நெக்ஸ்ட்டு பிரேக் டேக்கை பற்றி பார்க்க போகிறோம். பிரேக் டேக் எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா ஒன் லைன் நெக்ஸ்ட் நியூ லைன் க்ரியேட் பண்ணுறதுக்காக பிரேக் டேக் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் பேராகிராஃப் டேக் யூஸ் பண்ணோம் இல்லையா, அந்த பேராகிராஃபை டிஸ்பிளே பண்ணுறேன் ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு பிரேக் டேக் யூஸ் பண்ணி அந்த பேராகிராஃபை மறுபடியும் டிஸ்பிளே பண்ணுறேன். டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட் லைனில் பிரேக் பண்ணும் கண்டென்ட்டை பிரேக் பண்ணி நெக்ஸ்ட் லைனில் எடுத்து வர்றதுக்கு பேர் தான் பிரேக் டேக் யூஸ் பண்ணுறோம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.